வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முஸ்தபிசருக்கு பதிலாக சிஎஸ்கேவுக்கு வரும் அதிரடி ஸ்பின்னர். சிஎஸ்கே அணியில் நடக்க போகும் அதிரடி மாற்றம். அதாவது சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாடும் போட்டிகளில் சிஎஸ்கே அணியிலிருந்து முஸ்தபிர் ரஹ்மானை நீக்க வேண்டும் என்ற விவாதமும் எழுந்து உள்ளது. ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணி இதுவரை விளையாடியுள்ள 8 போட்டிகளில் 4 வெற்றி 4 தோல்வி என 8 புள்ளிகளை பெற்று புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்திலும் உள்ளது. இதன் காரணமாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற சிஎஸ்கே அணி அடுத்து 6 போட்டிகளில் குறைந்தபட்சம் 4 போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும். இதனிடையே தான் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11 செய்யப்பட்டு வரும் மாற்றங்களை சொந்த மண்ணில் தோல்வியடைய காரணம் என்ற விமர்சனங்களும் எழுந்து உள்ளது. கடந்த சீசனில் சிஎஸ்கே அணியில் பிளேயிங் 11 கேப்டன் தோனி பெரும்பாலும் ஆட்சிக்கதே இல்லை. ஆனால் புதிய கேப்டனாக ருத்ராஜ் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து சரியான பிளேயிங் 11 கண்டறிய முடியாமல் சிஎஸ்கே அணி திண்டாடி வருகிறது. குறிப்பாக முதல் சில போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு வந்த முஸ்தபிர் ரஹ்மான் அவர்கள் கடந்த சில போட்டிகளாக மோசமான பவுலிங்கை செய்து வருகிறார். சேப்பாக்கம் மைதானத்தில் முஸ்தபிர் ரஹ்மானின் கட்டர்ஸ் ஓரளவுக்கு நன்றாக எடுபட்டாலும் டெத் ஓவர்களில் அதிக ரன்களை விட்டுக் கொடுத்து வருகிறார். இதனால் மீண்டும் தோனியின் வழியில் பயணிக்க ருத்ராஜ் கெய்க்வாட் முடிவெடுக்க வேண்டும் என்ற அட்வைஸும் எழுந்து உள்ளது. கடந்த சீசனில் தீக்ஷனா மீது எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் அவரை கடைசி வரை தோனி பிளேயிங் 11 இருந்து நீக்கவில்லை. இதனால் அடுத்த போட்டியில் முஸ்தபிர் ரஹ்மானுக்கு பதிலாக தீக்ஷனாவை கொண்டு வர சிஎஸ்கே அணி நிர்வாகம் முடிவெடுக்க வேண்டும் என்று கிரிக்கெட் விமர்சகர்கள் மத்தியில் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. பவர் பிளே ஓவர்களில் தீபக் சஹார் மற்றும் தீக்ஷனா இருவரும் பந்து வீசும் போது நிச்சயம் விக்கெட்டுகளை வீழ்த்த முடியும். அதே போல டெத் ஓவர்களில் பதிரானா மற்றும் தூசர் தேஷ்பாண்டே ஆகியோரை பயன்படுத்த வாய்ப்புகள் உள்ளது. அதே போல இம்பாக்ட் பிளேயராக ராஜவர்தன் அவர்களை கொண்டு வரவும் வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.